ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்திலேயே உயரமான பில்டிங்கு டவரு எப்படினாலும் சொல்லலாம். எல்லாரும் அப்படி அண்ணான் தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஈஃபில் டவரை வந்து கட்டுறாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெரிய பில்டிங்காக பிப்ரவரி மாதம் 1912 அன்னைக்குங்க. இதே பிப்ரவரி தான். மக்கள் எல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு இருக்காங்க. கயிறை போட்டு கட்டியிருக்கிறாங்க. மீடியா வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்டது இருக்குது. போலீஸ் வேறு நிற்கிறாங்க. எல்லோரும் கீழே எல்லாம் பார்க்கல. எல்லோரும் அப்படி உயர பார்க்குறாங்க. உயர ஒருத்தர் வந்து ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அடுத்த ஒரு வாரத்துக்கு அதை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. மீடியா வந்து எல்லோரும் எழுதுகிறாங்க. மேட் ஜீனியஸப்பா அது இதுன்னு வந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த ஆள்? ஈஃபில் டவரில் அப்படி என்ன பண்ணார்? அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். முதல்ல இந்த கதையை எப்படி ஆரம்பிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸ் ரிச்சர்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தரோட கதை தாங்க இது. 1878 வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரான்ஸ் ரிச்சர்ட் வந்து ஆஸ்திரியாவில் வந்து பிறகுறாப்புல. இப்படி பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காப்புல. வாழ்க்கை வந்து ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு. அப்பா அம்மா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி போக போக வந்து காலங்கள் ஓடிடுதா. ஒரு 20 வயசு ஆகுதுங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. இவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் டெய்லர் தான். நல்லா வந்து துணியெல்லாம் வந்து தப்பார். இவர் வந்து யோசிக்கிறாப்புல, சரி ஓகே நம்ம வந்து இங்கேயா இருந்துக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரான்ஸுக்கு போயிடுவோம்ப்பா அப்படின்னு வந்து யோசிக்கிறாப்புல. அதுக்காக வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் அங்கே தங்கிக்கிட்டு இருக்காப்புல. எல்லாம் வந்து துணியை தச்சு கொடுக்குறது இது மாதிரி வந்து பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அதில் வந்து காசு வந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கையும் வந்து ஓடுதுங்க. 20 வயசுக்கு மேலே எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி வந்து வருஷங்கள் போக போக ஒரு விஷயம் உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி ஒரு சம்பவம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட் சகோதரர்கள் வந்து விமானத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னாடா இந்த கதைக்கும் இந்த விமானத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. சம்மந்தம் இருக்குது. ரைட் சகோதரர்கள்லேருந்து அந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் விமானத்தில் சில ஆக்சிடெண்ட் வந்து நடக்குது. ஆக்சிடெண்ட் நடந்தால் எல்லாராலையும் கீழே குதிக்க முடியலை. அன்றைக்கி காலகட்டத்துக்கு அந்த பேராஷூட்லாம் வந்து பெரிய லெவலில் இல்லை. பேராஷூட் இருந்துச்சு. பேராஷூட்லாம் அப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த விமானத்துலேருந்து குதிக்கிறதுக்கான அந்த மாதிரி பேராஷூட் வந்து இல்லை. அதனால் வந்து இந்த நியூஸை வந்து அடிக்கடி ஒரு கேள்விப்படுறாரு. இவர் ஃப்ரான்ஸ் ரிச்சர்ட் பார்த்துட்டு என்னடா அது இப்படி வந்து இறக்குறாங்க, நம்ம ஏதாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் நியூஸ் பேப்பரில் இன்னொரு விஷயத்தை பார்க்குறாப்புல. விமானிகளுக்கு வந்து இது மாதிரி ஒரு பக்காவான அந்த பேராஷூட்டை கண்டுபிடிச்சா இவ்வளோ ரூபாய் ஃப்ரான்ஸு காசு தருவோம் அப்படின்னு வந்து விளம்பரம் போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு காசும் வருது, விமானிகளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு இவர் வந்து துணியெல்லாம் தைக்க ஆரம்பிக்கிறார். பேராஷூட்டு தான். இப்படி தைச்சிக்கிட்டே இருக்கிறாப்புல. நாட்கள்லாம் வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. இவரும் தைக்கிறாரு. இந்த பட்டு இறக்கைகள்ங்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பயங்கரமாக அவரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வந்து பண்ணுறாருங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை வந்து ரெடி பண்ணுறாரு. ஆனால் அங்கே சோகம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த பேராஷூட்டோட வெயிட்டே கிட்டத்தட்ட 75 கிலோ வந்து இருக்குது. அது வந்து மேலே வந்து போட்டுக்கணும். அதை மேலே போட்டுட்டு தான் விமானிகள் வந்து விமானத்தை வந்து ஓட்டணும். அப்படி தான் அவர் ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்து ஒரு 7 கிலோமீட்டர்லேருந்தெல்லாம் கீழே குதிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து டம்மியை வச்சு முதல்ல செக் பண்ணணும். அதனால் டம்மியெல்லாம் எடுத்து மாட்டி கிட்டத்தட்ட 5வது மாடியிலேருந்து கீழே தள்ளி விடுறாரு. முதல் 2 நாள்லாம் வந்து சக்ஸஸ் தான் ஆகிட்டு இருக்குது. லேசாக போய் அடிக்கும், லேசாக வந்து டேமேஜ் ஆகும் அந்த டம்மிகளுக்கு. இப்படி வந்து நாட்கள் வந்து போகுதாங்க. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறாரு. அடிப்படுது, பல விஷயங்களை வந்து பண்ணுறாருங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, ஓகே லேசாக அடிப்படுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து முன்னணி விமான நிறுவனம் அன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கும்ல, அங்கே வந்து போகிறாரு. அங்கே போயிட்டு இதை எடுத்துக்கொண்ட காமிக்கிறாரு. இங்கே பாருங்கப்பா, நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இதை வந்து நீங்கள் சோதனை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா விமானிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதாக போயிடும்ப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை பார்த்த அந்த விமான நிறுவனம் வந்து பார்த்துட்டு என்னடா அது இவ்வளோ இதாக இருக்குது, இதெல்லாம் வந்து ஒழுங்காக இருக்காதே அப்படின்னு வந்து அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. அதை சோதனை கூட பண்ணலை. எப்பா இதெல்லாம் வந்து இறக்கையெல்லாம் ஒன்றும் விரியாது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் வந்து இதை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி இதில் வந்து நீங்கள் மெனக்கட்டுக்கிட்டு இருக்காதீங்க, இது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து சாத்தியம் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னாலும் அந்த ஆள் சும்மா வர்ற மாதிரிலாம் தெரில. அவர் வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல. எப்படியாவது வந்து இதை செம்மப்படுத்திடுவோம் அப்படின்னு. இப்படி வந்து போய்கிட்டே இருக்குதுங்க. நாட்கள் வந்து போயிட்டுருக்கு. மறுபடியும் வந்து நியூஸில் வந்து ஒன்று பார்க்குறாரு. அது என்னென்னா, இந்த வாட்டி காசு வந்து ஹெவியாக இருக்குது. ஒரு கேர்னல் வந்து எழுதுகிறாப்புல, இது மாதிரி 10,000 ஃப்ரான்ஸு காசு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய காசு. அதுக்கு வந்து சில க்ரைட்டீரியாலாம் இருக்குது. என்னென்னா 25 கிலோவுக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கணும் அந்த பேராஷூட்டு. இதை தாண்டி 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து 10,000 ஃப்ரான்ஸு காசு தரோம் அப்படின்னு
விளம்பரம் வருது. இதை பார்த்த இவருக்கு சந்தோஷம் தாங்கலை. எப்போ நம்மளே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இதை இன்னும் நம்ம வந்து செம்மப்படுத்தணும் அப்படின்னா பயங்கரமாக நம்ம காசும் வரும், ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ன்ட்டு பயங்கரமாக அதையும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 75 கிலோவை கம்மி பண்ணணும்ல, அதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு கம்மி பண்ணுறாரு. பட் என்ன சோகம் என்னென்னா, முன்னாலும் டம்மிகள்லாம் லேசாக போய் தரையில் பட்டது, இப்போ 5வது மாடியிலேருந்து தள்ளி விட்டாருன்னா டொப்பு டப்புன்னு வந்து விழுவுது. டொப்பு டப்புன்னு விழுந்துறதுல எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து சேதம் அடையுது. இவர் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிக்கிட்டே இருக்கிறாரு. சில விஷயங்களை வந்து மாற்றுறாரு. அதுக்கப்புறம் பார்க்குறாரு, சரி ஓகே இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம வந்து ரியல் சோதனை பண்ணிடுவோம். வெயிட்டை கம்மி பண்ணதுனால ஏதோ பிரச்சனை இருக்கும் போல், நம்ம ரியல் சோதனை பண்ணுவோன்னு கிட்டத்தட்ட 10 மீட்டர் ஹைட்டுங்க இந்த பேராஷூட்டை போட்டுக்கிறாரு. கீழே குதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாரு. கீழே குதிக்கிறாரு. அந்த பேராஷூட் விரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா விரியலை. 10 மீட்டர்லேருந்து குதிச்சது ஏதாவது ஆயிருக்குமே அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் ஆகலை. ஏன்னா கீழே வந்து வைக்க போர் இருக்குது, அதில் வந்து குதிச்சிட்றாரு, தப்பிச்சிட்றாரு. அதனால் பிரச்சனை இல்லை. மறுபடியும் ஒரு சும்மா இருக்குன்னு இல்லை, ஒரு சும்மாலாம் இல்லை, மறுபடியும் ஒரு 8 மீட்ரு ஒரு பில்டிங்கில் ஏறி அங்கேருந்து வந்து கீழே குதிக்கிறாப்புல. இங்கே கீழே வந்து வைக்க போகிறலாம் இல்லை. இந்த வாட்டி விழுவும்போது கால் வந்து முறிஞ்சு போயிடுது. இப்போயும் வந்து அவர் வந்து கையை உள்ளங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பா நான் கண்டுபிடிச்ச பொருளெல்லாம் எந்த தப்புமே இல்லைப்பா, என்ன பிரச்சனைனா ஹைட்டு பத்தலை, நான் 8 மீட்டரில் இந்த குதிக்கும் போது சில செகண்டில் நான் கீழே குதிச்சிருவேனா, அதனால் பேராஷூட் விரியலை. இதே நான் வந்து கிட்டத்தட்ட 100 மீட்ரு விமான ஹைட்டில் தானே போகும், அதனால் அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே குதிச்சா கண்டிப்பாக பேராஷூட் விரியும். ஏன் கண்டுபிடிப்பு வந்து பயங்கரமான கண்டுபிடிப்புப்பா, ஹைட்டு தான் பத்தலை, சோதனையை பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாப்புல. இப்படி யோசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு வந்து பிரெயினில் வர ஒரு விஷயம், ஈஃபில் டவர் அன்றைக்கு காலகட்டத்துக்கு உயரமான பில்டிங், இதில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. எடுத்தவங்க ஒருத்தன்லாம் அதை போய் பண்ணிட முடியாது, போலீஸ்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே உள்ள போலீஸ்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாப்புல, இது மாதிரி சோதனை பண்ணணும் அப்படின்னு. அங்கே சொல்லிடுறாங்க, அப்பா இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இப்போதைக்கு பெர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. இவர் முயற்சியாக கைவிடுற மாதிரியே தெரில. இவரும் போய் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. போலீஸ் வந்து மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 வருஷங்க போலீஸ் மறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி அடிக்கடி வந்தோடனே ஒரு நாள் வந்து போலீஸே பார்த்துட்டு, என்னடா இது, சரி நீங்கள் சோதனை பண்ணீங்க டம்மியை வச்சு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்படி சொன்னோடனே இவருக்கு சந்தோஷம்லாம் தாங்கவே இல்லை. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து கீழே வந்து நம்ம பேராஷூட்டோட குதிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்காக 30 நியூஸ் பேப்பரை வந்து கூப்பிட்றாரு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மக்கள்லாம் வந்து திரண்டு வரணும் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. எல்லாம் வந்து மக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. இவர் வந்து தன்னோட கண்டுபிடிப்பு மேலே அவ்வளோ நம்பிக்கை வந்து வைக்கிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி 1912வது வருஷம் இவர் காலையில் 7 மணியை போல் காரில் கிளம்புறாரு. தன்னோட காரில் பக்கத்தில் 2 ஃப்ரெண்டு வந்துருக்கிறாங்க. பேராஷூட்டை இவர் மாட்டிக்கிட்டு இங்கே வந்து வராங்க இந்த ஈஃபில் டவர்கிட்ட. காலைல 7 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. ஞாயிற்றுக்கிழமை வேறையா, மக்கள்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே போலீஸ் பெர்மிஷன் கொடுத்ததுனால சில போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கேயும் வந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்து பார்க்குறாங்க, எங்கே டம்மியெல்லாம் கொண்டு வரல அப்படின்னு. அதுக்கு ஒரு சொல்கிறாரு, நான் ஸ்ட்ரைட்டாக குதிக்க போகிறேன் அப்படின்னு. எப்போ அதுக்கெல்லாம் பெர்மிஷன் இல்லையே அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட காலைல 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து மேலதிகாரிகள் தானே வந்து பெர்மிஷன் கொடுத்தது. இவர் வந்து எப்படியோ பேசி சமாளிச்சிட்றாப்புல. காலையில் 8 மணி ஆகிடுது. இவர் மேலே ஏற வந்து போகிறாரு. அப்போ வந்து போலீஸ்ட்டு வந்து இன்னொன்று சொல்கிறாரு, நான் வந்து கீழே பேராஷூட்டில் இறங்கினதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து என்கிட்ட ஓடிடுவாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கயரெல்லாம் ஒழுங்காக கட்டிடுங்க, அப்போ தான் வந்து நான் கீழே குதிச்சதுக்கப்புறம் மக்கள் வந்து டக்குன்னு எனக்கு கிட்ட வர மாட்டாங்க அப்படிலாம் வந்து சொல்லிட்டு போவாருங்க. இப்படி இவர் வந்து ஏற போகிறாரு. அப்போ ஒருத்தர் வந்து பேராஷூட்டில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள், அவரும் அங்கே வந்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து குதிக்காதீங்க, ஏன்னா இது வந்து 57 மீட்ரு தான் வந்து இப்போதைக்கு உயரம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் தான் ஏறி குதிக்க போகிறீங்க, 57 மீட்ரு தான் இருக்குது. நீங்கள் குதிக்கிறீங்கன்னா சில செகண்ட்லேயே வந்து நீங்கள் வந்து கீழே வந்துடுவீங்க, பேராஷூட் விரியறதுக்கு உங்களுக்கு டைமே இல்லை, ஏன்னா உங்களோட டிசைன் அப்படி இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாரு. இதுக்கு அந்த ஃப்ரான்ஸ் ரிச்சல்ட் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாரு. பட் அந்த பேராஷூட்டில் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கா அப்படி இல்லை, அவர் டெக்னிக்கலாலாம் பல விஷயம் சொன்னதுக்கு இவர்கிட்ட பதிலே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாரு, என்னோட 70 கிலோ வெயிட்டும் என் பேராஷூட்டு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கீழே குதிப்பேன், எல்லோரும் அதை பார்ப்பீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லிவிட்டு அவர் மேலே ஏறாரு. மேலே ஏறி போயிட்டுருக்காரு. எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு மேலே வந்து போகிறாருங்க. மேலே வந்து தன்னோட 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறாரு. சில விஷயங்களை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு கேமராமேன் மேலே ஏறிடுறாங்க. கீழே ஒரு கேமராமேன் வந்து குதிக்கிறது வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மேலே வந்து போயிடுறாங்களா. மேலே போனதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெஞ்சுறாங்க, எப்பா குதிக்காதப்பா, இது வந்து அது சரியான டைம்லாம் கிடையாது, நீ வந்து சோதனை பண்ணும்போதே பல வாட்டி வந்து ஃபெயில் ஆகிட்டு,
இப்போ போய் இதை பண்ணணும்னு நினைக்கிறியே அப்படின்னு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து வெறும் 9 கிலோ வெயிட் உள்ள பேராஷூட் வந்து மாட்டிருக்கிறாப்புல. அந்த பேராஷூட்லாம் வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. கடைசியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெஞ்சி பார்க்குறாங்க, ஒன்றும் ஆகவே இல்லை. கடைசியாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இங்கே பாரு குளிரெல்லாம் பயங்கரமாக இருக்குது, 0 டிகிரிக்கு கீழே இருக்குது, காற்று வேறு பயங்கரமாக அடிக்குது, இதுலேயே நீ குதிக்க போகிற, உனக்கான சரியான காலம் இன்னொரு நாள் இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால நீ வேணால் ஒன்று பண்ண, இதை கொஞ்சம் தாமதப்படுத்து, இன்னும் கொஞ்சம் 1 மணி நேரம் கழித்து குதிக்கலாமே அப்படின்னு பல விஷயங்களை எப்படியெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. பட்டு அந்த ஃப்ரான்ஸ் ரிச்சர்ட் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ட்டு குதிக்க ரெடி ஆகிறாரு. அவர் ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நிற்கிறாப்புல. நின்றுட்டு புத்தகத்தை இருக்கிறாப்புல. அந்த புத்தகத்தில் ஒரு பேப்பர் இருக்குது, சும்மா ஒரு சின்ன பேப்பருங்க. அந்த பேப்பர் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து விட்றாரு. எதுக்கு விட்றாருன்னா அந்த காற்றோட திசையை வந்து பார்க்குறதுக்காக. அதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுறாரு. அப்பயும் போலீஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த சேஃப்டி ரோப்பை வந்து போட்டுக்கிறீங்களா அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், என் பேராஷூட்டு மேலே எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஏறுறாரு. இங்கே மேலே வந்து ஒரு கேமரா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு, கீழேயும் ஒரு கேமரா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. மேலே ஏறி ஒரு 40 செகண்டு ஒரே பதட்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே அவருக்கு தெரியல. கீழே 57 மீட்டருங்க. 57 மீட்டர் அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும், அப்படியே பயமாக இருக்கும்ல. இவர் வந்து 40 செகண்ட் அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிறாப்புல. சரி ஓகே, இனிமேலாவது குதிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு காலையில் 8:22 போல் மக்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க, மீடியா இருக்குது, எல்லாரும் முன்னாடி 8:22 போல் கீழே குதிக்கிறாரு. மக்களெல்லாம் அப்படி பார்க்குறாங்க. பேராஷூட் விரியுதான்னு கேட்டிங்கன்னா பேராஷூட் விரியலை. இந்த செகண்டில் அவர் கீழே விழுகிறாரு. விழுந்த இடத்துல கிட்டத்தட்ட சில அப்படியே கீழே வந்து குழியாகவே போயிட்டு அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப குழியெல்லாம் கிடையாதுங்க. அப்படி விழுந்த வேகத்தில் அந்த அதிர்ச்சி இருக்கும்ல 57 மீட்டர்லேருந்து. இப்படி மக்களெல்லாம் ஒட்டியாந்து வந்து தூக்குறாங்க. தூக்குனாலே வந்து காது கண்ணுலாம் வந்து ரத்தம் வருது, காது மூக்குலாம் ரத்தம் வருது அப்படின்னு தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இது மாதிரி இவர் இறந்துட்டார் அப்படின்னு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் டாக்டர்லாம் சொல்கிறது, இது மாதிரி கால் முறிஞ்சிட்டு மண்டையோடு முதுகெலும்பு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்படின்னு பல விஷயங்களை வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த ஃப்ரான்ஸ் ரிச்சர்ட் இறந்து போகிறாரு. அடுத்த நாள் மீடியா ஃபுல்லாக எழுதுகிறாங்க, இங்கே பாருங்கள் இவர் வந்து மேட் ஜீனியஸுங்க அப்படின்னு எழுதுகிறாங்க. மேட் ஜீனியஸில் பாதி மட்டும்தான் பொருந்தும்ப்பா அப்படின்லாம் வந்து எழுதுகிறாங்க. ரெக்லெஸ் இன்வென்டர்ப்பா அப்படின்னு எழுதுகிறாங்க. பல விஷயங்களை இந்த ஃப்ரான்ஸ் ரிச்சர்ட்டை பற்றி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா பேரும் வந்து அது படிக்கிறாங்க. இந்த லைவாக அந்த சூசைட் பண்ண ஒரு விஷயத்தையே எல்லா மக்களும் வந்து பார்த்தாங்க. இதில் மீடியா யாரும் எழுதிக்கிட்டு இருக்கா எல்லாருக்கும் வந்து தெரியுது. சொல்லப்போனால் இது வந்து ஒரு சூசைட் மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் கண்டுபிடிப்பு மேலே அவர் அந்தளவுக்கு நம்பிக்கை வச்சார். சுற்றி இருக்கவங்க எல்லாரும் எதிர்த்தாங்க, ஆனால் அவர் தான் கண்டுபிடிப்பு மேலே அந்தளவுக்கு நம்பினார். எல்லாமே அவர் சோதனை பண்ணதில் மேக்ஸிமம் வந்து ஃபெயில் தான் ஆணுச்சு. அவர் கண்டுபிடிப்பு மேலே எல்லாம் குறை சொல்லலை, அவர் அந்த ஹைட்டு மேலே தான் வந்து குறை சொன்னார். இதில் வேறு மீடியாலாம் எழுதினோன்னே அந்த பெர்மிஷன் கொடுத்தாரில் போலீஸ் ஆஃபீஸருக்கு, அவருக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல் ஆகிட்டு. அவர் வந்து சொல்கிறாரு, எப்பா நான் வந்து டம்மிக்கு தான்ப்பா பெர்மிஷன் கொடுத்தேன், இவர் வந்து ரியலாக குதிப்பார்லாம் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு வந்து போலீஸ் ஆஃபீஸர்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிக்டாக இது மாதிரி டம்மிகளை வச்சு சோதனை பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஈஃபில் டவரில் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. அந்த 2வது லேயர்லேருந்தெல்லாம் வந்து பெர்மிஷனே கொடுக்குறது கிடையாது. அந்த இது வந்து 57 மீட்டர்லேருந்து தான் டம்மி சோதனையாக இருந்தாலும் பண்ண முடியும். இப்படியே வந்து போய்கிட்டு இருக்குதுங்க காலங்கள். இவருக்கு வந்து ஆசை என்ன, பேராஷூட்டு விமானிகளுக்காக தயார் பண்ணணும் அப்படின்னு தானே. அதெல்லாம் பயங்கரமாக வந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆணுச்சு. இன்றைக்கி காலகட்டத்துக்கு பேராஷூட் அப்படிங்கிறது பல விதமாக வந்து டெவலப் ஆகிட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இவர் வந்து 2 விஷயத்துக்காக பண்ணார். ஒன்று விமானிகளுக்காக, இன்னொன்று அவருக்கு பயங்கரமான காசு வரும் அப்படிங்கிறதுக்காக. இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, தனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஓவர் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் வந்து இவர் வந்து வச்சது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரில. ஏன்னா இவர் பல வாட்டி வந்து ஃபெயிலாக இருந்திருக்காப்புல. அதுக்கும் மேலே அவர் எப்படி நம்பிக்கை வச்சார். ஒரு முயலை பிடிக்கிறோன்னா அதுக்கு 4 கால் தான் இருக்கும். அது எப்படி நீ வந்து ஒரு கால் ஒளிஞ்சிருக்கிறதுனால 3 கால் ஆகிடுமா? அது என்னத்த சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஃப்ரான்ஸ் ரிச்சர்ட்டு எல்லோரும் முன்னாடி அன்றைக்கி இறந்து போகிறாரு. இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டு இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இவரை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஈஃபில் டவரில் 1912 நடந்த ஒரு சம்பவங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.